வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான வீடியோக்களை எங்களால் வந்து தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் ஜொமோட்டோ ஐபிஓவை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, எப்படி வந்து அவங்களுக்கு ரெவன்யூ வருது, அதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது, ஸோ குளோபல் லெவலில் வந்து கம்பேரிட்டிவாக வந்து இந்த கம்பெனி எப்படி இருக்குது, ஸோ வாங்குற ப்ரைஸ்லேருந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா, இது மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாட்டான ஐபிஓ அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து புல் மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் வந்து புல் மார்க்கெட்டில் வந்து யூஸ்வலாக ஐபிஓஸ் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் ரிலேட்டடு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஐபிஓ வருவாங்க. ஸோ அது மாதிரி ஜொமோட்டோ இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜொமோட்டோ ஐபிஓ வருது. இது இல்லாமல் நிறைய ஐபிஓஸ் வருது. அதாவது எல்லாமே டெக் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ், குறிப்பாக பார்த்திங்கன்னா மொபிவேக், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரப்போகுது. அதை பற்றி நம்ம வீடியோஸை கண்டிப்பாக போடுவோம். இப்போ ஜொமோட்டோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்பில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இயர்லி ஒன்ஸ் வந்து மிகப்பெரிய நஷ்டத்தில் தான் ரன் ஆச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து நஷ்டத்தில் ரன் பண்ணுறது தான் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து பெரும்பாலான டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து எப்போதுமே நஷ்டத்தில் தான் ரன் பண்ணுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேரை வந்து கேப்சர் பண்ண முடியுமோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டுக்கு டர்ன் ஆவாங்க. ஸோ இங்கே வந்து டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து லாஸில் ரன் ஆகுது அப்படின்ட்டு அந்த கம்பெனியை வந்து நம்ம வாங்காமல் விடுறது வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் கன்சிடர் பண்ணி வாங்காமல் விடுறது வந்து ஒரு தப்பான முடிவு தான். ஜொமோட்டோவோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $30 மில்லியன் 3 கோடி ஆர்டர் வந்து 2018 வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன் 40 கோடி ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதோட க்ரோத் ரேட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவல், கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய க்ரோத் ரேட். ஆனால் இந்த க்ரோத் ரேட்டை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த க்ரோத் ரேட் கண்டினியூ பண்ணால், இந்த க்ரோத் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000% அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷத்தில் 1000% மேலேயே. ஸோ இதே க்ரோத் ரேட்டை வந்து ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ணால் இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனியாக வந்து, இந்தியாவில் டிசிஎஸ் இது மாதிரி எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈவன் ரிலையன்ஸை கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லா கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய கம்பெனியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த க்ரோத் ரேட்டை கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ண முடியாது. யூஸ்வலாக வந்து அது நமக்கு தெரிஞ்சதான். பட் ஓரளவு க்ரோத் ரேட் கண்டினியூவாக இருக்கும். பட் இந்த க்ரோத் ரேட்டை வந்து கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. எப்போதுமே டெக்னாலஜி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எப்போ ஐபிஓ வருவாங்க அப்படின்னா க்ரோத் ரேட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை, அவ்வளோதான். ஒரு மீடியமாக ஒரு பீக் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இனிமேல் வந்து க்ரோத் ரேட் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறப்ப தான் வந்து யூஸ்வலாக வந்து ஐபிஓக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓவில் வர மாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஜொமோட்டோ வந்திருக்கு. இது வந்து யூஸ்வலாக எல்லா ப்ரொமோட்டரும் பண்ணுறது தான். ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ரோத் ரேட் வந்து கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2019 வந்து 1400 கோடி ரூபா வந்து ரெவன்யூ வந்துச்சு. ஆனால் வந்து 2020 கொரோனா அட்டாக் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2700 கோடி ரூபா. இங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் வந்து 100% வந்து இன்க்ரீஸ். 100% க்ரோத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய க்ரோத்து. இப்போ கரண்ட்டாக வந்து எந்த கம்பெனி அது மாதிரி ஒரு க்ரோத் ரேட்டில் இந்தியாவில் இல்லை. சரி, ஓகே. மிக முக்கியமான விஷயம் எப்படி வந்து ரெவன்யூ வருது அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி ஒரு ஃபேக்டை வந்து பார்த்துடலாம் ஜொமோட்டோவை பற்றி. கிட்டத்தட்ட 24 கோடி ஆர்டரை வந்து லாஸ்ட் இயர் மட்டும் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கம்மியான ஆர்டர் தான். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனானால பார்த்திங்கன்னா ஃபுட் கம்பெனிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆனாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா 24 கோடி ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஜொமோட்டோ. அதே மாதிரி கோல்டு மெம்பர்ஷிப் இல்லைனா ப்ரோ மெம்பர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து சில ஆஃபரும் தருவாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிட்டத்தட்ட 15 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 லட்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நம்பர். ஸோ அது வந்து ஜொமோட்டோவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3.2 கோடி கஸ்டமர் வந்து எப்போதுமே மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு ஆர்டராச்சும் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஜொமோட்டோ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 3.2 கோடி மக்கள் வந்து ஜொமோட்டோ மூலிமா எவரி மந்த் ஆர்டர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டெலிவரி பார்ட்னர்ஸ், அதாவது எவ்வளோ பேர் வந்து ஜொமோட்டோ கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கு எடுத்துக்கலாம். ரெட் ஹைரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதில் வந்து சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா 1,70,000 எம்ப்ளாயிஸ் வந்து ஜொமோட்டோக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராஸ் ஆர்டர் வேல்யூ, எவ்வளோ வந்து ஒர்த்தான ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபா ஒர்த்தான ஆர்டரை வந்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் போய் எப்போதுமே யூஸ்வலாக கம்பெனிஸ் 100-200 அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3,90,000, அதாவது நம்ம அந்த இது ஃபைல் பண்ணுறப்ப 3,90,000, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 லட்சம் ஹோட்டல்ஸ் கூட டைப் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இப்போ ஜொமேட்டோவோட பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே நம்ம ஆப்பில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து டிஸ்கவுண்ட்டு, எல்லாம் கார்டு டிஸ்கவுண்ட்டு, அது இதுன்ட்டு நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அந்த கார்டு டிஸ்கவுண்ட்டு அப்படின்ட்டுலாம் போக மீதி வந்து நம்ம ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் வந்து ஃபுட்டுக்கு பே பண்ணுவோம். அந்த ப்ரைஸில் வந்து ஜொமோட்டோ வந்து சில கமிஷன் டைப் வச்சுருப்பாங்க. யாரோட டைப் அப்படின்னா,
ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த ஃபுட்டோட ரேட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்டருந்து இன்னொரு கஸ்டமர்கிட்ட கூட இது சேஞ்ச் ஆகலாம், டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இது எல்லாமே கஸ்டமர் பேஸ்டு. கஸ்டமரோட இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணி ஸோ இந்த கஸ்டமர் வந்து இதை விருப்பப்படுறாரு, அவருக்கு வந்து இப்படி தரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் வந்து பேக் எண்டில் இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட காசு வாங்குவாங்க, வாங்கிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுத்துட்டு டெலிவரிக்கு வந்து தனியாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஜொமேட்டோ வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெகட்டிவில் தான் எடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒருவேளை வந்து ஒரு ஆர்டரில் வந்து 10% கிடைச்சாவே ₹500 இருக்கிற ஆர்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ₹50 வந்து கமிஷனாக கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஜொமேட்டோ யார்கிட்ட வேணாலும் காசு வந்து சம்பாதிக்கலாம். கஸ்டமர்கிட்ட வந்து டிஸ்பிளேல வந்து ப்ரைஸ் அதிகமாக கூட அந்த கஸ்டமர்கிட்ட காட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை வந்து அது மூலியமாகவும் சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டருக்கு வந்து நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டை வந்து பேசி இது பண்ணலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஜொமேட்டோவிலையோ இல்லை வந்து ஸ்விக்கியில் லிஸ்ட் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான், ஜொமேட்டோவில் லிஸ்ட் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான், உபர் ஈட்ஸில் லிஸ்ட் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். கண்டிப்பாக லிஸ்ட்டு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, முன்ன வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் ரெஸ்டாரண்ட் தான் ஜொமேட்டோவில் லிஸ்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டே வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ப்ரீமியமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ₹1000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து வீட்லேயே வந்து இந்த மிட் ரேஞ்ச் இருக்கும், ஒரு ₹600 ₹500 ஸ்பெண்ட் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டு கூட வேறு வழி இல்லாமல், ஏன்னா வந்து ஆப்வியஸாக வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு எப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும்? குறைஞ்ச கஸ்டமருக்கு சர்வ் பண்ணி அவங்களால அதிகமாக சம்பாதிக்க முடியாது. ஃபுல்லி இருக்கிற சீட் எல்லாமே எனி டைம் ஆக்குப்பீடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இருக்கிற ஃபிக்ஸ்டு அசட்டை வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ வந்து கஸ்டமர் குறைய ரொம்ப வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் மிட் சைஸ்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து இப்போ ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டும் எங்களையும் வந்து லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே தான் வந்து டெக்னாலஜி கம்பெனிஸோட டாக்டிக்ஸே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப்ஸோட டாக்டிக்ஸே இருக்குது. ஸோ இப்போ வந்து கம்பல்சரி எல்லோரும் வந்து எங்களுக்கு கீழே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஜொமேட்டோ கண்டிப்பாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வரப்போகிற காலங்கள்லையும் இன்னும் சில ரெஸ்டாரண்ட் வந்து லிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த கண்டிப்பாக அதையும் வந்து ஆப்பில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் வந்து ரெஸ்டாரண்ட்டில் இன்னும் சம் செட் ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ஜொமேட்டோக்கு வர தான் செய்யுது. எப்படி ஜொமேட்டோக்கு இன்னொரு செட் ஆஃப் ரெவன்யூ வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து லிஸ்டிங்கில் வந்து நேமை வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டோட நேமை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டாடுறோம்னு வைங்க. அப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிக்குவாங்க, இல்லைனா சில கமிஷன் வாங்கிக்குவாங்க. ஸோ இதான் வந்து இன்னொரு டாக்டிக்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இப்படி காசு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லாக வந்து ரெஸ்டாரண்ட் வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அந்த ரெஸ்டாரண்ட்டு தெரில அப்படின்னாலும் அதில் ஆர்டர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆர்டர் பண்ண ஆரம்பிப்போம். இதான் வந்து கான்செப்ட். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம போய்ட்டு நம்ம சர்ச் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் எப்படி ஆர்டர் பண்ணுவோம்? டேரெக்டாக போவோம், ஆப்புக்குள்ளே போவோம், நம்ம பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை செலக்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் ஆர்டர் போடுவோம். ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு ரெஸ்டாரண்ட் வந்து யூஸ்வலாக நான் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. இது ஆஃப்லைன் கூட பொருந்தும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்டுக்கே தான் பர்டிகுலராக போவாங்க, மற்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போக மாட்டாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸோ இங்கே வந்து என்ன மிக முக்கியமான ரெஸ்டாரண்ட்டோட நிலைமை என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் ஒரு டைம் ஆச்சும் நம்ம ஃபுட்டை வந்து கஸ்டமரை வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு வந்து மிக முக்கியமான குறிக்கோள் வந்து கண்டிப்பாக எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் தங்களோட இதை வந்து ஒரு டைம் ஆச்சு டெஸ்ட் பண்ண வைக்கணும்னா, நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு புது ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டிஸ்கவுண்ட் மூலியமாவோ இல்லை வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரோம், இல்லை வந்து நியூலி இன்ட்ரடியூஸ்டு, ஸோ இந்த ஃபுட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவிலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபர்னு சொல்ல முடியாது, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. பட் ஆனால் அது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு டேக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, டேரெக்டாகவே வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு வந்து ஜொமேட்டோவை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவுக்கு மிகப்பெரிய அளவில் ரெவன்யூ கிடைக்குது. மிகப்பெரிய அளவுனா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃப்ரீயாக ரெவன்யூ வருது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இன்னும் லாஸில் தான் போகிறது. ஸோ வந்து அது வந்து ப்ராஃபிட்டபிள் ஃபியூச்சரில் மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்யூ வந்து இன்னும் பூஸ்ட்டாக கொடுக்குது. இன்னும் ஃபியூச்சரில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த ரெவன்யூ கை கொடுக்கும் ஜொமேட்டோவுக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் லாஸ்ட்டு இயரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பேண்டமிக் கொரோனா பீரியடில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். டோட்டல் வேல்யூ பர் ஆர்டருக்கு வந்து எவ்வளோ வேல்யூ வந்து ஒர்த்தாக ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமான ஆர்டர் கிடைக்குதோ, அதிகமான ப்ரைஸில் அதிகமான விலையில் வந்து ஆர்டர் போகுதோ, ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஜொமேட்டோவுக்கு வந்து ப்ராஃபிட். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ₹150 ஆர்டர் பண்ணாலும்
சேம் ஆள் தான் கொண்டு போய் கொடுக்கணும், சேம் டெலிவரி பர்சன் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதே நீங்கள் 500-600 ஆர்டர் பண்ணாலும் சேம் டெலிவரி பர்சன் தான் போகணும். ஸோ அந்த டெலிவரி பண்ணுறது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே தான் வந்து ஆர்டர் வேல்யூ அதிகமாக உங்களுக்கு வந்து ஜொமேட்டோவுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ 150 ஒருத்த ஆர்டரை வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். ஒரு டெலிவரி பர்சன் அசைன் பண்ணணும், அந்த டெலிவரி பர்சன் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து கமிஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு 10% கிடைக்கிது அப்படின்னா 5 ரூபா தான் கிடைக்கும். ஸோ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் 5 ரூபா கிடைக்கிது அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போதுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி 5 ரூபாங்கிறதுக்கு நாளைக்கு 20 ரூபா கூட சார்ஜ் பண்ணலாம். அது வந்து எல்லாமே ஜொமேட்டோவோட ட்ரிக் வந்து அது இன்சைட் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுல நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதே வந்து ஒரு 450 இது பண்ண எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 45 ரூபா 50 ரூபா கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்டர் தான், சேம் ஆர்டர் தான், பட் வந்து ஜொமேட்டோவுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஆர்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ வந்து சீக்கிரமாக பிரேக் ஈவனையும் டச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த பேண்டமிக்கில் வந்து இந்த ஆர்டர் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு பக்கமாக போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 260 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வந்து இதனால் ப்ராஃபிட்டபிளான ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா ஜொமேட்டோவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து 2 காரணங்கள். ஆர்டர் வேல்யூ வந்து ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து எல்லாமே மிக்ஸ்டப் தான். ஒரு பர்டிகுலர் காரணத்தை வந்து நம்ம இதான் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து பேண்டமிக்கில் வந்து மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ் தான் வந்து யூஸ்வலாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆன்லைன். இப்போ வந்து பேச்சுலர்ஸ் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இது மாதிரி சில பிரச்சனைகள்னால எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே வந்துட்டாங்க. ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்டில் எப்போதுமே வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்துட்டனால அது வந்து ஆர்டர் சைஸ் வந்து பூஸ்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2018 வந்து ஃபஸ்ட்டு 487 கோடி ரூபா ரெவன்யூ வந்திருக்கு. 106 கோடி ரூபா அதில் லாஸ் மூட்டாயிருக்கு. 2019 பார்த்தீங்கன்னா 1400 கோடி ரூபாய்க்கு பக்கமாக ரெவன்யூ வந்திருக்கு. 1100 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு. 2700 கோடி ரூபா வந்து அந்த பேண்டமிக் இயரில் வந்து வந்திருக்கு. லாஸ் மட்டும் 2300 கோடி ரூபா லாஸ் மட்டும் ஆயிருக்கு. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸு, கூப்பன்ஸு அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்தனால கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபா லாஸ் மட்டும் ஆயிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் 21 இப்போ லேட்டஸ்ட்டாக 2100 கோடி ரூபா வந்து ரெவன்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து மிக முக்கியமான ரீசன் கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பேண்டமிக் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 2300 கோடி ரூபா நெகட்டிவில் லாஸில் இருந்த கம்பெனி திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 800 கோடி ரூபா தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த இயரோ வந்து பிரேக் ஈவனாக மீட் பண்ணலாம். பட் ஜொமேட்டோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனி வந்து லாஸ் மேக் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் கூட விரும்புகிறாங்க. எந்த அளவுக்கு பெனிட்ரேட் பண்ண முடியுமோ அது அளவுக்கு பெனிட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் மேக் பண்ண தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லாஸ் மேக்கிங் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு ப்ரொமோட்டர் சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து இந்தியாவில் ஆல்ரெடி எந்த லிஸ்ட்டில் கம்பெனி ஸ்விக்கி தான் இருக்குது. ஸ்விக்கி வந்து ஃப்யூச்சரில் தான் வந்து ஐபிஓ வரும், இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக வர போகிற கம்பெனி வந்து ஜொமேட்டோ. ஸோ வந்து வேல்யூஷன் படி ஜொமேட்டோவை நம்ம இந்தியனில் இருக்கிற எந்த கம்பெனியோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம மிக முக்கியமாக கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபாரினில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் கம்பேர் பண்ண முடியும். யூஎஸில் இருக்கிற நிறையா கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூஷன் வந்து அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் சில ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஃபுட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த மாதிரி டெலிவரி கொடுக்குற சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8% to 9% தான் இது வரைக்கும் இருக்குது. ஈவன் வந்து 10% கூட டச் பண்ணல. பட் யூஎஸ்லேயோ இல்லை சைனாவிலையோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் வந்து கிட்டத்தட்ட 35%லேருந்து 50% வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ யூரோப்பியன் டெவலப்டு மார்க்கெட் எல்லாத்துலையும் எடுத்திங்க அப்படின்னா 50% வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு க்ரோத் இல்லாத மார்க்கெட்டில் 50% டெவலப்டு மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு இண்டஸ்ட்ரியும் க்ரோத் ஆகுது, ப்ளஸ் வந்து இந்த ஆன்லைன் ஆர்டரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுது. ஸோ இப்போ இருக்கிற கணக்குப்படி யூஎஸ் கணக்குப்படி பார்த்திங்கன்னா கூட க்ரோத் இல்லை அப்படின்னா கூட இன்னும் 4 மடங்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ வந்து 50% அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா ஜொமேட்டோ வந்து அப்போ நம்பர் 1 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஷன் வந்து எக்கச்சக்கமாக போக தான் செய்யும். அடுத்து வந்து நிறைய பேர் வந்து இந்த டைமாச்சும் அட்லீஸ்ட் வந்து இந்த ஐபிஓவில் எனக்கு வந்து கிடைக்குமா, ஜொமேட்டோ ஷேர்ஸ் கிடைக்குமா? ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு ஐபிஓலாம் அப்ளை பண்ணுறோம், நிறைய பேர் அப்ளையே பண்ணுறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கிடைக்காது நம்மளுக்கு வந்து அப்படிங்கிற ரீசன்னால் வந்து நிறைய பேர் அப்ளை கூட பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஐபிஓ வாட்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். இது வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கிட்டத்தட்ட 9000
ரூ. 250 இது மட்டும் வெளியே வர்றாங்க ஷேர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாக்கரி கூட வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 375 கோடி ரூபா அவங்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய ப்ராபபிலிட்டி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன்னா வந்து சைஸ் வந்து பெருசு. நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஆகிறப்ப ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆகுமா அப்படின்னா அதுக்கும் கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா எப்போதுமே ஹாட்டாக இருக்கிறது, மார்க்கெட்டும் ஹாட்டாக இருக்குது, ஸ்டாக்கும் ஹாட்டான ஸ்டாக் அப்படிங்கிற பட்சத்தில் லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற நாட்களில் தான் IPO ஓப்பன் ஆன அப்போ தான் தெரியும். ஸோ வந்து அப்போ தனியாக வந்து வீடியோ போட்டு எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இப்போ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டே பாருங்கள், குறைஞ்சபட்சம் ஒரு 2 times ஆச்சும் சப்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு நெகட்டிவ் போனால் கூட லாங் டேர்மில் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ரிஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. பட் ரிவார்ட்ஸும் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஓரளவு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிற இன்வெஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிட்டு லாங் டேர்ம் கூட வைக்கலாம். இல்லை அப்படின்னா லிஸ்டிங்கில் கெயின் கிடைச்சா கூட நீங்கள் செல் பண்ணலாம். பட் ஆனால் அப்ளை பண்ணி பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 2 to 3 times ஆச்சும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனிச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். வெறும் 1 time இல்லை 1 timeக்கு பிலோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேயில் வந்து அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ இதை பற்றி ஃபர்தராக வந்து இது டெவலப்பிங் நியூஸ் தான். ஸோ இதை பற்றி வீடியோ வந்து நான் ஃபர்தராக வரப்போகிற நாட்கள்லையும் போடுவேன். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான வீடியோக்களை வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியும். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.